இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங். ஸோ இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் பத்தி நெறைய பேர் தெரியாம பிகினர்ஸ் எல்லாருமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாரி தப்ப வந்து யாருமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இத அவாய்ட் பண்ணலாம்? நீங்க வந்து லாஸ் ஆறதுக்கான ரீசன் என்ன? அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம வீடியோ இப்ப தான் பார்க்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து பிகினர் ப்ரோ. நான் வந்து ஒரு நியூவா ஜாயின் பண்றேன். நான் வந்து ட்ரேடிங் கத்துக்கணும்னு இப்ப தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா ஒரு டீமேட் அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏஞ்சல் ஒன் தான் சொல்வேன். ஸோ அது வந்து பெஸ்ட்டான ஆப்பே. அது வந்து ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சஜஷன் பண்றேன் அதனால. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அது மூலமா நீங்க வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய டீமேட் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் மூலமா நெறைய பேரு பிகினர்ஸ் என்ன தெரியுமா ஆவாங்க? முதல்ல லாஸ் ஆகுவாங்க. ஸோ நெறையவே லாஸ் ஆகும். நம்ம நெனச்சதுல வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகாது. அது ஒரு இடத்துல போய் கன்ஃபார்ம் ஆகும். இல்லன்னா நமக்கு கீழ பண்ணணும்னு நெனச்சோம்னா, கீழ தன்னால வரும். ஸோ அந்த மாரி இத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு வீடியோவா காமிக்கிறேன். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ எல்லாம் பாருங்க. இப்போ வந்து வீடியோவா காமிக்கிறேன். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ எல்லாம் பாருங்க. இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல எடுத்துக்கலாம். நான் வந்து இன்ஃபோசிஸ்க்கானது எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியான முறையில புரிய வைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்குறேன். மார்க்கெட் ஆர்டர்ல வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து இப்போ வந்து இதுல எவ்வளோ ரேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 734.5 இருக்குது ரேட்டு. தெரியுதா? ஸோ இப்போ வந்து நான் இப்போ மார்க்கெட் இடத்துல பை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நான் ஆர்டர் பண்றேன். அந்த பை ரேட்டுக்கு குடுக்குறதுக்குள்ளாடியே அது வந்து 736 போகலாம், 738 போகலாம். சப்போஸ் கீழ டவுன் கூட ஆகலாம். ஸோ அந்த மாரி இதுல தான் நான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அப்பம்போது நான் ஒரு குவான்டிட்டி வச்சாலே எனக்கு ரூ. 1 வந்து லாஸ் ஆகும். இப்போ வந்து 100 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி அந்த மாரி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செகண்ட்ல பை பண்ற செகண்ட்லயே அவங்க வந்து ₹1000 ₹10,000 கிட்ட லாஸ் ஆகறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாரி பண்றதுன்னா நம்ம ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சறுக்கல் சந்தைகள். ஸோ இதுல தான் சறுக்கி விழுவோம் நம்ம. ஸோ இதனால தான் இத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, நீங்க வந்து லிமிட் ஆர்டர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் ஆர்டர்ல ஓகே வாங்கலாம். ஆனா எப்படி அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லி தரேன். ஸோ லிமிட் ஆர்டர்ல நான் வந்து இப்ப ரூ. 734 இருக்குது. நான் கொஞ்சம் கீழ வந்தோனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 732 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அத குடுத்துட்டு பை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எப்போ ரூ. 732 வருதோ அப்பம்போது உடனே என்னுடைய ஆர்டர வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும். அதாவது உடனே என்னோட ஆர்டர வந்து எடுத்துக்கணும். இப்ப நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல வித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 732 வாங்கணும்னு நெனைக்கிறது கீழ போயிட்டுனா ரூ. 730 போயிரும். ஸோ அப்பம்போது கீழ போயிட்டுனா நமக்கு ரொம்ப அடி வாங்கும். அதே மாரி மேலேயும் போய் ஹையாவும் வாங்கிடக்கூடாது. ஸோ கீழயும் போய் ஹையாவும் விழுந்துரும். ஸோ எந்த டைம்ல நம்ம எக்ஸிட் ஆகணும்னாலும் சரி, பை பண்ணனாலும் சரி, நமக்கு வந்து இதுதான் மெயினா இருக்கும். ஸோ எக்ஸிட் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே அந்த சிஎன்சில வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லாங் டெர்மா நீங்க வாங்குறீங்க இன்ஃபோசிஸ்லே. இதே ரேட்ல வாங்காம, ஆனா நம்ம லாங் டெர்ம் வாங்குனோம்னா 10,000 குவான்டிட்டி அது மாரி நெறைய குவான்டிட்டி வச்சு வாங்குவோம். ஸோ இது ரூ. 1 நீங்க உங்களுக்கு கூட போயிட்டுனாலே உங்களுக்கு அதிலயே எவ்வளோ லாஸ் வருது பாருங்க. ரூ. 10,000 லாஸ் வருது. இதே இது ரூ. 3 ரூ. 4ன்னு கூட போய் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டுனா, அதிலயே ரூ. 40,000 வருதுல்ல. ஸோ இது வந்து தான் நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய மெயினான விஷயம். ஸோ பேசிக்கா பிகினர்ஸ்க்கு தெரிய வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மார்க்கெட் ஆர்டர்ல எப்பவுமே நீங்க வந்து ஆர்டர பிளேஸ் பண்ணக்கூடாது. லிமிட்ல வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட ஆர்டர நீங்க வந்து சூஸ் பண்ணணும். மறக்காம எக்ஸிட் ஆகணும் அப்டின்னா, கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் குடுத்து நீங்க வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அதையும் வந்து நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கும் அப்புறம் ஃபியூச்சர் ட்ரேடிங் தாங்க. இந்த 2லயுமே நீங்க வந்து கரெக்ட்டான மார்க்கெட் பிரைஸ்ல வச்சுக்காம, லிமிட் பிரைஸ்ல வச்சு நீங்க வந்து பிரைஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கூட வந்துட்டாலும் சரி, கம்மியா வந்துட்டாலும் சரி, அதோடைய எக்ஸ்பைரி டேட் வர வர உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமா உங்க ட்ரேடிங் கொஞ்சம் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு நெறையவே இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து எல்லாருமே பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. எப்படி அவாய்ட் பண்ணலாம்?
இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டாடா பை பை, see you all. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்க நந்தினி.